தொடர் வீடியோவோட பதிவு தான். இதில் வந்து நம்ம ப்ளவுஸை வந்து சைடில் அட்டாச் பண்ண போகிறோம். இந்த சைடில் அட்டாச் பண்ணுறது தான் எப்படின்னு இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏற்கனவே நம்ம வந்து பேக்கில் வந்து இது தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு நம்ம வந்து விட்டுருப்போம். இது வந்து தையல் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கீழே இருந்து தான் தையல் மேலே போடுவேன். உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்கள் அதுக்கு தகுந்தவாறு போட்டுக்கோங்க. ஆனால் இப்படி போடும்போது எனக்கு நல்லாயிருக்கு. இதுலேயும் தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக வரணுமே அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு ஃப்ரண்ட் பக்கம் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, நான் இதுக்கு முந்தின பதிவில் நான் சொல்லியிருப்பேன், பேக் பீஸை விடையும் ஃப்ரண்ட் பக்கம் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும் இடுப்பு சுற்றளவு. இப்போ இந்த ப்ளவுஸோடைய இடுப்பு சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35 இன்ச்சு. இதில் பாதி எடுத்தோம் அப்படின்னா 17.5 இன்ச்சு. 17.5 இன்ச்சில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 16.5 இன்ச்சு. அந்த 16.5 இன்ச்சில் பாதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8.25 இன்ச்சு. அந்த 8.25 இன்ச்சை தான் நம்ம இதில் மார்க் பண்ணுவோம். மேலே நமக்கு 1.5 இன்ச்சு தானே தையலுக்கு, அந்த 1.5 இன்ச்சு தையலுக்கு இருக்கும். அதுபோக ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக தான் இருக்குது. அதை கணக்கு பண்ணி நான் இங்கே மேலே ஒரு 1.25 இன்ச்சு எடுக்கிறேன். அந்த 1/4 இன்ச்சு எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம பட்டி ஜாயின் பண்ணும்போது அதை வந்து நம்ம பார்க்கணும். பட்டி ஜாயின் பண்ணும்போது இந்த ஷோல்டர் பக்கம், இந்த ஆம்கோல் பக்கம் எல்லாம் கரெக்டாக லெவலாக எடுத்து வைக்கும்போது பேக் பீஸை விடையும் ஃப்ரண்ட் பார்ட்டு லைட்டாக, அதாவது அந்த 1/4 இன்ச்சு கணக்கு பண்ணி கொஞ்சம் வெளியே தள்ளும். அந்த வெளியே தள்ளுற பகுதியை தான் மார்க் பண்ணி நம்ம இந்த புள்ளியையும் இணைக்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு பேக்கில் நாங்கள் 1.5 இன்ச்சு தானே வச்சுருக்கோம், ஃப்ரண்ட்டில் ஏன் 1.25 இன்ச்சு வந்ததுன்னு கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்லை. இந்த 1.25 இன்ச்சு எப்படி வந்ததுங்கிறதையும் நான் பதிவு பண்ணிட்டேன். இப்போ இந்த புள்ளியையும் நம்ம இந்த 1.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த புள்ளிக்கும் நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். அதே போல் இப்போ இந்த கோட்டையும் இதில் போட்டிருக்க இந்த கோட்டையும் தான் நம்ம தச்சு விட போகிறோம். கோட்டில் தான் தையல் விழுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதில் ஒரு அர்க்கட் கொடுத்துருக்கேன் தெரியுதா, இதுவும் நம்ம அங்கே பாயிண்ட் வச்சுருக்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். கை சுற்றளவு 6.5 இன்ச்சு. அந்த 6.5 இன்ச்சு இதில் நான் பாயிண்ட் வைக்கிறேன். இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு நான் ரெண்டு தையல் கிட்ட நான் போட்டுக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ தையல் தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்தவாறு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இப்போ இந்த பக்கமும் நம்ம தச்சு விட்டுறலாம். ஒரு பக்கம் அளவு எடுக்கும்போது லைனிங் பக்கமும், இன்னொரு பக்கம் அளவு எடுக்கும்போது நம்ம ப்ளவுஸ் பிட்டு பக்கமும் தான் வரும். ஏன்னா கீழே இருந்து நம்ம மார்க் பண்ணுறதுனால அந்த மாதிரி வரும். அதே மாதிரி இந்த வி பக்கம் நம்ம அளவு எடுக்கும்போது இந்த வி வந்து வீலேருந்து நம்ம அளவு எடுக்கக்கூடாது. வீக்கு அடுத்ததுலேருந்து தான் நம்ம அளவு எடுக்கணும். ஏன்னா வி வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் தான், துண்டு பீஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். வீக்கு அடுத்தபடியே இருக்கக்கூடிய துணியிலேருந்து தான் நம்ம மார்க் பண்ணணும். எனக்கு லைட்டாக இந்த இடத்துல சின்னதாக ஒரு அப் அண்ட் டவுன் அடிக்குது. அதுக்கு இந்த இடத்துல நான் சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி எப்போவும் இந்த தவறு வரக்கூடாது. இப்போ எனக்கு ப்ளவுஸோடைய வேலை எல்லாமே முடிஞ்சது அப்படிங்கிறதுனால இந்த ஒரு இடத்துல மட்டும் சின்ன குட்டியாக ஒரு பாயிண்ட்டு, ஒரு புள்ளி அளவுக்கு தான் அந்த சுருக்கு வச்சுருக்கேன். அவ்வளோதான், ப்ளவுஸோடைய வேலை முடிஞ்சது. ஒரு ப்ளவுஸை 1 by 1 இந்த மாதிரி தான் ஃபிட் பண்ணணும். இதில் லைட்டாக நான் சுருக்கு வச்சேன் இல்லையா, ஆனால் அந்த ஃப்ளீட் எடுத்த இடமும் அந்தளவுக்கு ரொம்பலாம் தெரியலை, போடும்போதும் அந்தளவுக்கு தெரியாது. அவ்வளோதான், ப்ளவுஸோடைய வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ளவுஸ் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளவுஸ் நீங்களும் 1 by 1 தைக்கணுமா?
நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கேயும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. தச்சு பாருங்கள். தேங்க்யூ.